உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா வச்சுருக்கோம். இதை வச்சு தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா ஆஞ்சு அலசி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வரமிளகாய் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ இவங்க எல்லாத்தையும் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு ஒரு வதக்கல் கொடுத்துருவோம் சூப்பராக. இப்போது சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டதுக்கு பிறகு பூண்டு. இந்த பூண்டில் வந்து நிறைய ஒரு மருத்துவ குணம்லாம் இருக்குது. அதனால் பூண்டு நம்ம ஒவ்வொரு உணவுலையும் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பூண்டு போட்டுக்கிட்டோம். காரத்துக்கு ஏற்ப அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த வரமிளகாய் போட்டுக்கணும். நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜ் வதங்கினோடனே நம்ம என்ன செய்யணும், தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளியும் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த சட்னி வந்து ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்டது. ஏன்னா அதில் மல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, பூண்டு சேர்க்குறோம். ரொம்பவே நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது, சப்பாத்திகளுக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம அலசி வச்சுருக்கோம் பாருங்கள், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் நம்ம ஒரு வதக்கல் கொடுத்துக்கிற வேண்டியது. அவ்வளோ ஒரு தெம்பான ஒரு சட்னி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்கள்லாம் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம எந்த ஒரு உணவு சமைக்கணுனாலும் சுவைக்காக உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்க்குறது தான் சுவையை அதிகரித்து கொடுக்கும். இல்லைன்னா நம்மளாம் படிச்சிருக்கோம் இல்லையா, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு. சுவை தெரியாதுல்ல, அதுக்காக தான் அந்த நாளையிலேயே பழமொழி இருக்குது, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் தோசை வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வதக்கினது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். நம்ம உப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டோம். அப்படியே அந்த சட்டியை கழுவி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கிற வேண்டியது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிற பாருங்கள். அதுக்காக நான் இப்போ நல்லா அரையில் கொடுத்துருவோம். இப்போ எப்படி அரைப்பட்டுருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ, நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், குறப்பாக வேணாலும் அரைச்சிக்கலாம். அண்ணன் ஒரு சுற்றி எடுத்துக்க வேண்டியது. இப்போ சட்னி ரெடி. இப்போ சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தோசையும் சுட தோசையும் சுட்டாச்சு. வாங்க, இப்போ இதுபோல் ஒரு சட்னி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி, மல்லி இலை, கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.